டி நில்லுடி. என்னடி ஆச்சு நோக்கு? காலையில பூஜை பண்றச்சே மந்திரத்தை தப்பு தப்பா சொல்ற. பாலை வேற பொங்க விடுற. காஃபில சக்கரை வேற அள்ளி கொட்டியிருக்க. என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? நீக்கு பயமா இருக்குடி. உன்னை எது பெயர்ஞ்ச மாதிரி தெரியறதே. நான் நன்னாதான் இருக்கேன், நீ உள்ள போ. பெருமாளே. அதான் கதவு திறந்துருக்கல, வர வேண்டியதானே. உசுரை வாங்கி தொலைங்க மனுஷனை. சும்மா லோட்டு லோட்டும் தாட்டிக்கிட்டு. நீ பார்த்து பயப்படுறவளுக்கு நான் அவளை பயங்கரமா இருக்கேன். இல்ல, உங்களை பார்த்து கத்தல, கையில ஏதோ வச்சுட்டு இருக்கேன். ஓ, ட்ரெஸ் போடாத கோழியை பார்த்து பயந்துட்டியா? பயப்படுறதுக்கு கோழிட்ட என்னம்மா இருக்கு? இது எப்படி சாப்பிடுறேன்? ஐயோ, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க. என் சர்வெண்டா ஒரு பையன் இங்க ஒர்க் பண்றான். அந்த பையன் ஆசைப்பட்டு கேட்டான். சரி போனா போகுது பாவம்னு தயார் பண்ணி கொடுக்குறேன். நான் ஏற்கனவே பைசார் ஹோட்டல்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சிக்கன் 65, 85, 95, 2000, 2002. 2002 இப்ப லேட்டஸ்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் தயார் பண்றேன் நானு. ஐயோ ஐயோ. உங்க ரெண்டு பேர்ல ராஜாங்கிறது? ராஜா நான் தான் ராஜா. என் முழு நேம் தேசிங்கி ராஜா. என்னது, தேசிங்கி ராஜாவா? இல்ல, அதான் பேரு. ஆனா எல்லாரும் ஷார்ட்டா ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. ராஜா, ஸ்வீட் நேம். ஐயோ, உங்க வாயால சொல்றப்ப என் பேர் எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. நீங்க எழுதின கவிதை புக் நான் எழுதுனது. ஆமா, நான் எழுதுனதுதான். பிரிச்சு பாருங்க. எதுக்குங்க நான் எழுதுன போய் நானே பார்த்து என்ன? பரவாயில்ல பாருங்க. அப்படியா? அன்புடன் பிரியா. உங்க பேர் பிரியாங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? உங்க அம்மா அப்பா கூப்பிடுறப்ப பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கேங்க. ஐயோ. ஆமா, அது என்னங்க எல்லா லைனையும் ரெட் பண்ணால அழிச்சிருக்கீங்க? நான் எழுதின கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா? அச்சச்சோ, எந்தெந்த லைன்ஸ்லாம் நன்னா இருக்கோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கு. ஆஹா, ஒரு கவிதை இன்னொரு கவிதையை ரசிக்குதா? என்ன சொல்றேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, நான் எழுதின இந்த கவிதையை நானே இந்த அளவுக்கு ரசிச்சதில்லை. அப்புறம் நான் எழுதுறப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை விட இந்த கவிதைக்கு இப்படி ஒரு ரசிகை கிடைச்சதாங்க எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு நாட்டுப்புற பாட்டுலாம் பாட தெரியும். பாடுற கேக்குறீங்களா? காட்டு மல்லி பூத்திருக்கு. போதும் போதும், உங்க குரல் நன்னா இருக்குன்னு பேசும்போதே தெரியாது. பாட்டெல்லாம் பாட வேண்டாம். அப்ப வேணாமா? அப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் காலேஜ்ல என் கூட பிரியான்னு ஒரு ஃப்ரெண்ட். நீ எப்ப மாப்பிள வந்த? நான் எழுதுனேன்னு சொன்னேன்ல, அந்த கவிதை பத்தி பேசுறப்பவே வந்துட்டேன். ஓ சரி, நான் கிளம்புறேன். ஆகட்டுங்க, கிளம்பிருங்க. போணும். போங்கோ. ஏன் மாப்பிள இப்படி நின்னா அந்த பொண்ணு எப்படிப்பா போவோம்? டேய் மூடு. குனிஞ்சு போங்க. நான் போகணும். போங்கோ. வழிய மறைச்சிட்டு போனா எப்படி? இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க போயிருங்க. ஐயோ ஐயோ. ஏய், புக்க குர்ரா. நல்ல ரசிகர் இல்ல? எங்க இந்த கவிதையை பூரா பிடிக்காம பூராத்தையும் அழிச்சு வச்சிருச்சு அந்த பொண்ணு. ஆமா. போடா, ஏன்டா புறாம பிடிச்ச அலையற? பாய் ஷூ. முட்டிய ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஆமா, வாயை திறந்துனே இருக்காதடா, அச்சி மூடு. குட் மார்னிங். அவரை பார்த்துட்டு பேசிட்டு நீங்க தந்த கவிதை புக்கையும் கொடுத்துட்டேன். தள்ளு நீ வா. தயிர் சாதத்துக்கு மரியாதை பாருடா. சொல்லு. தண்ணி. இதெல்லாம் ரொம்ப ஓவர் டே. ரொம்ப தேங்க்ஸ். கவிதை புக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? நீங்க அண்டர்லைன் பண்ணினதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அவரை எழுதின கவிதைகளை அவரே இந்த அளவுக்கு ரசிச்சது இல்லையா? கவிதை மாதிரி மனசு இருந்தாதான் கவிதைய ரசிக்க முடியுமா? அவரு எழுதினப்போ கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்படி ஒரு ரசிகை கிடைச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டார்.
அப்புறம் இன்னும் ஒரு மெயின் மேட்டர். அவருடைய ஃபுல் நேம் தேசிங் ராஜா. என்னது தேசிங் ராஜாவா? ஆனா கூப்பிடுறது ராஜா தான். அவரு சமையல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டா. நம்ம காலேஜ்ல மார்க்ஸ் போடுற மாதிரி சிக்கன் 65, 85, 95 எல்லாமே சமைப்பாராம். அப்ப பிரியாக்கா கவலையே இல்ல, அவரே சமைச்சு போட்டுருவாரு. என்ன பேச விடுங்கோ, இன்னும் எவ்வளவு விஷயம் பாக்கி இருக்குமா. அவருக்கு நாட்டுப்புற பாட்டும் பாட தெரியுமா? ஐயோ, தெரியாத விஷயமா இல்ல போல இருக்கே. அப்புறம் என்ன, மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறச்சே நன்னா சேப்பா ஒரு பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டான். அது யாரு? அது நான் சொன்ன புடிச்சிடுவேன். அன்னைக்கு கூட நம்ம காலேஜுக்கு வந்து நன்னா பாடி அசத்தினானே, அவனே தான். யூ இடியட், அவர் தான் ராஜா. யார்கிட்ட போய் பேசி தொலைச்சிட்டு வந்திருக்க? தேசிங் ராஜா. இங்க பாரு, மறுபடியும் போற கவிதை புக் அவர்கிட்ட காட்டுற. வரும்போது அவர் போட்டோ ஒன்னு சுட்டுட்டு வர. ஐயோ, நீக்கு சுட தெரியாது. ஐயோ, சுடுறதுனா திருடிட்டு வான்னு அர்த்தம். ஏய், அது மட்டும் இல்ல, யாரையாவது லவ் பண்றானா, கல்யாணம் ஆயிடுச்சா, ஃபுல் டீடைல்ஸோட வர. இந்த தடவை ஏதாவது டீல விட்ட அங்க பார், அந்த மாதிரி நிக்க வச்சிருவேன். அவனாவது பேண்ட் போட்டிருக்கான், நீ பாவாடை தாவணி கட்டியிருக்க. புவியீர்ப்பு விசைனா என்னன்னு தெரியும்ல? போ. சொதப்பல் தயிர் சாதம். ஓ ஹாய். மிஸ்டர் தேசிங் ராஜா இல்லையா? தேசிங் ராஜாவா? அப்படி ஒரு பேரே இப்போதான் நான் கேள்விப்படுறேன். இல்ல, நேத்தி கூட அவரை நான் இங்க மீட் பண்ணினேன். கருப்பா, உயரமா. ஓ, சப்ப. சப்பையா? அதாங்க, ரோட் ரோலர் ஏறின மாதிரி ஒரு உருவம், அதான் சப்பன்னு பேரு. ஏதோ என்ன பேரோ. அவர் ஆத்துல இல்லையா? எதுக்காக அவனை தேடுற? நேக்கு உங்களை பத்தின சில டீட்டெயில்ஸ் அவராண்ட கேட்கணும். என்ன பத்தின டீட்டெயில்ஸ் என்கிட்டே கேட்கலாமே. கேட்டா தப்பா நினைக்க மாட்டேளே? மாட்டேன், கேளு. ஆமா, ம்? உன் பேர் பிரியா தானே? ஆமா, ஆனா காலேஜ்ல எல்லாரும் என்ன தயிர் சாதம் தான் கூப்பிடுவா. உக்கார். உக்கார். உங்க உங்க பேர் ராஜாவா? ம். உங்க சொந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. எழுதிக்கிறேன். கூட பிறந்தவா? நான் ஒரே பையன். ஓ, அப்பா அம்மாலாம் ஊர்ல தான் இருக்காளா? ம். நீங்க அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? அம்மா புள்ள. அம்மா பிள்ளை. ரொம்ப செல்லமோ? ஒரே புள்ள இல்ல. ஓ. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கார்? டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. அப்படியா? நீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? இது வரைக்கும் நான் வெஜிடேரியன், இனிமே வெஜிடேரியன் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றேன்? ஒன்னும் இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி. கல்யாணம் ஆயிடுதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? கல்யாணம் ஆயிருந்தா சப்ப சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தனியா அவஸ்தைப்படுவேனா? ஆமா இல்ல? ஆமா. யாரையாவது லவ் பண்றீங்களா? ஆமா. யார? அவசியம் சொல்லணுமா? ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சொல்றேன். ஏய், தயிர் சாதம். அபிஷ்டு. பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் மனோகர், சத்த இங்க வாயேண்டா.
என்ன மேட்ரு மாமி? நம்ம பிரியாவுக்கு குளிர் ஜுரம் வந்து தூக்கி தூக்கி போடுறது. நம்ம கணபதி மெடிக்கல்ஸ்க்கு போய் கொஞ்சம் மாத்திரை வேண்டி வரியா? மாமி அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை, ஆனாலும் அதில் ஒரு மேட்ரு இருக்குது. நேற்று நைட்டு முதலாளிக்கு எனக்கு ஒரு மேட்ரு ஆயிடுச்சுங்க. அந்த சப்ப மேட்ரு பெரிய மேட்ரு ஆயிடுச்சுங்க. தெரியத்தனமா கூப்பிட்டுட்டேன். ஆளை விடுறா சாமி. குளிர் ஜுரமா? கேளு மாமி, இந்த சப்ப மேட்ரு சால்ட் கொட்டி சால்னா காய்ச்சி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் சுலுக்கு எடுக்காத மேட்ரு தாங்க. இப்படியே ஒரு மேட்ரும் போயின்னு இருந்தா என் மேட்ரு என்ன கதி ஆகுதுங்க. ஓ மேட்ரு நீயும் போட. வேலைக்காவாத மேட்ரு ஆயிடுச்சு. ஆண்டி ஆ? பிரியாவுக்கு என்ன? மேட்ரு என்னன்னா, ஐயோ அவங்க கூட பேசி பேசி நேக்கும் தொத்திடுத்து. பிரியாவுக்கும் நல்ல ஜுரம். சத்த மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துடுறேன். சரி ஆண்டி. பிரியா அதுக்குள்ளே வந்தாச்சா? பிரியா ஏ பிரியா, எங்க வந்த? உடம்பு சரியில்லைன்னு அம்மா சொன்னாங்க. நீங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணமே நீங்க தான். நானா? எப்படி? பயந்து பயந்து குளிர் ஜுரமே வந்துடுது. ஏ தயிர் சாதம், பயம் போயிடுச்சுன்னா ஜுரமும் போயிடும். ஒண்ணும் வேண்டாம், முதல்ல நீங்க வெளியில போங்க. சரி போறேன் போங்க போறேன். போங்க. அவர் காலம்பரே ஆபீஸ் போயிட்டார். இன்னும் நீங்க போலியா? ஆமா, ஆத்துல யாருமே இல்லையோ? தெரியாது. ஏ பிரியா, எந்திரிக்க முடியாம படுத்து கிடந்த இப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர எப்படி? அது நான் மருந்து கொடுத்துட்டேன். மருந்து கொடுத்துட்டியா? சூப்பரா வேலை செஞ்சிருக்க. நேக்கு குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கு. நேக்கு கொஞ்சம் மருந்து கொடு. ஐயோ ஐயோ, என்ன மானி உள்ள ஏண்டி? என்ன உதப்படுவேன். அம்மா. ஹாய், குட் மார்னிங். அதை விடு. ராஜு பாத்தியா? பேசுனியா? டென்ஷன் ஆகாத, சொல்லு. அது சொன்னா கோச்சின்ற கூடாது. இல்ல சொல்லு. இது பாருங்க, ஆ, என் மேல எந்த தப்பும் இல்ல. சரி. அதனால என்ன வேற்றுமையா நினைச்சிடாதே. ஐயோ நினைக்கல, சொல்லி தொலை. நான் அவரை பார்க்கணும்னு போனேனா, மாடிக்கு போனேனா, பார்த்தாக்கா வீடு பூட்டி இருக்கு. அவரு ஊருக்கு போயிருக்காரு. இப்போ ஒரு வாரம். அது 2, 3, 4, 5, 6 நாள் ஆகுமா. பரவாயில்ல, அவர் வரட்டும். அப்போ நான் கிளம்புறேன். குட் மார்னிங். பிரியா, என்னடி இது? எதா இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திப்ப. உன் லவ் விஷயத்துல மட்டும் எதுக்கடி இந்த தயிர் சாதத்தை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க? ராஜாவை நேர்ல போய் பார்த்து உன் காதுல சொல்ல வேண்டியது தானே? நான் போய் சொல்லி ஏத்துக்கலனா அதனால் தாங்கிக்க முடியாது. இந்த காலேஜ் இருக்க ஆம்பளைங்கள பிரின்சிபலையும் பியூனையும் தவிர எல்லாரும் உன் பின்னாடி சொல்லி விட்டுட்டு அலையறாங்க. யாராவது உன் காதல ஏத்துக்க மாட்டேன்னு சொல்வாங்களா? ராஜா ஊர்ல இருந்து வந்த உடனே நீயே போய் பாரு. ஓகே ஓகே. ஐஜி தொப்பி திருட்டு. ஆகா, நீ திருடுறதுக்கு இடமே இல்லடா. என்ன இதுக்கு தான் கொஞ்சமா திங்கணுங்கிறது. கண்டது கழுத திங்கப்படாது. இது ஒண்ணும் அந்த மாதிரி வாந்தி கிடையாது. வேற எந்த மாதிரி வாந்தி? நான் உண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க கருவை கலைச்சிடுவா. என்ன என்கிட்ட கேக்குற? பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்கம்மா. உன் புருஷன்ட்ட போய் கேளு. அவர்கிட்ட நான் எப்படி கேக்குறது? ஏன் உசுரோட இருக்காருல்ல? இருக்காரு, இங்கே இருக்காரு. அவர் துபாய்க்கு போய் 5 வருஷம்லாம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சா? ஆஹா, நல்ல ஃபேமிலி. இவ கருவை கலைக்கிறதுக்கு முன்னால நம்ம காம்பவுண்ட காலி பண்ணிருப்பா. இங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி யாரு? படிச்சிருக்கேன். ஓ என்ன மாமி, கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா தம்பி, பெருமாளை சேவிச்சுட்டு வரேன். சேவிங்க. ஏதாச்சும் பிரசாதம் கொடுங்க. என்னடி ஆச்சு? முத்த சத்தத்தை கேட்டாலே நீங்க பயமா இருக்கு. தலை எழுத்து. சாரி, மன்னிச்சிருங்க. முத்தம் தர்ற சத்தத்தை கேட்டா டர்ரா. அட கொப்புரான. ஏய் மாப்ள, மாப்ள விட்ட இடம் ஒரு ரீலு. எப்படி 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 நீ அந்த காலேஜுக்கு போனியாக்கும், அந்த பொண்ணு உன் கையை வம்பா பிடிச்சி இழுத்து முத்தம் கொடுத்தாளாக்கும். எம்மா, அந்த பிரியா முத்தத்தோட சத்தம் கேட்டாவே மிரண்டு போய் அலற ஆரம்பிச்சிடுறா. போட்டேடா பிட்ட. இந்தா, இனிமேல் வெறுவாயை மெல்லாத, பப்ளிக்காம் போட்டு மெல்லு. வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்பா,
கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. ராஜா வேற யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி போறா, மறுபடியும் அங்கதான் போறானா? நீ